ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான கத்தரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த கத்தரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்தரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கத்தரிக்காய் தொக்குக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 10-15 போல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட 400 கிராம் அளவுக்கு கத்தரிக்காயை மெலிசாக நீளமாக கட் பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை ரொம்பவே பெருசாகவும் பொடியாகவும் கட் பண்ண வேண்டியது கிடையாது. ஒரு மீடியம் சைஸாக நீளமாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கத்தரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோல் நல்லா சுருண்டு வந்துடணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் தொக்குடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு மட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கக்கூடாது. கத்திரிக்காவை சேர்த்து அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் இந்த தொக்குடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கத்தரிக்காய் 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். காய் 3/4 மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஏன்னா கத்திரிக்காவை ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வதக்கிற போதே அது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் தண்ணி குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 7 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ புளி கரைசல் உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி மூடி போட்டு மூட வேண்டாம். ஓப்பன்லேயே மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கத்திரிக்காய் தொக்கு நல்லா திக்காகி
புளியோடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ புளியோடைய பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து வச்சு கடைய வேண்டாம், இது மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. காய் ஃபஸ்ட்டே நல்லா வெந்திருக்கிறதுனால கரண்டிலேயே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். ரொம்பவே நைஸாக மசிக்க வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் தொக்குடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.